இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் தாய்மாமன். தாய்மாமனுக்கான விளக்கம் அப்படின்றது, இந்த தாய்மாமன்ற கேரக்டர் வந்து நிறைய இடத்துல நிறையா விஷயங்களை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அக்காவை கட்டி கொடுத்துட்டு அந்த அக்காவோட தம்பியோ அண்ணனோ வந்து அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கிறதுன்றது நிறைய இடத்துல இருக்குது. எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குது அந்த மாதிரி அப்படின்றாங்க. ஏன்னா அந்த அக்காவுடைய பிள்ளை ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும்போது இந்த தாய்மாமன் தலையிட்டு தான் அந்த பையனை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலைக்கு சேர்த்து விடுவார். அவருடைய வாழ்க்கை அங்கேருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தாய்மாமன் என்ற விஷயம் வந்து பல இடத்துல பல குடும்பத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. இது வந்து பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய தாய்மாமன் வந்து ஒரு முறை எனக்கு உதவி பண்ணி அவர் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது என்னை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணது இன்றைக்கி நாம் சொல்லிக்கிறோம், எங்கள் மாமா இல்லைன்னா நான் படிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி அதாவது ஒரு சந்தர்ப்பம் தான். ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்துக்கு போயிருப்போம். எங்கள் அப்பாவும் நானும் அந்த இடத்துக்கு போகிறோம். என்ன இந்த பையனை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. படிக்கணுன்றான், ஒன்றும் வசதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இங்கே இருந்துக்கிட்டு படிக்கலாம் இல்லை, அது இங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, அந்த வாத்தியார் கூட என்னுடைய நண்பர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வழியை காட்டுவாங்க. அந்த இடத்துல அவர் அந்த வழியை காட்டினதுனால தான் அங்கே இருந்து படித்து ஓரளவுக்கு நம்ம அறிவாளியாக 10 பேருக்கு, அதாவது முன்னால் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருப்போம் அப்படின்றது. இதே மாதிரி நாம் இன்னொரு இடத்துக்கு அன்னைக்கு நமக்கு வழிகாட்டின தாய்மாமன்ற மாதிரி இருக்கும். இப்போ நாம் வந்து இன்னொரு இடத்துக்கு வழிகாட்டியிருப்போம். அதாவது நம்மளுடைய தங்கச்சி உடன் பிறந்த சகோதரி மகன் வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும்போது சகோதரிக்கிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கோம், இந்த மாதிரி இப்படி இருக்கிறான், இப்படி அழுகுறான், ஒரு வேலை வெட்டி இல்லாமல் இப்படி பிரச்சனை வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் புத்திமதி சொல்கிறதுக்கு அங்கே ஏதோ போயிருப்போம். போன இடத்துல அவனுக்கு ஒரு வழி காட்டிடு, சரி நீ இங்கே என்னத்துக்கு இருக்கிற, நீ இப்படி வந்து இரு அப்படின்னு சொல்லுவான். அதுவே அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரைட்டான ஃப்யூச்சருக்கு வந்து பேசிக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லை, நாம் இதோட பெரிய ஒரு விஷயம் கூட சொல்லலாம். நம்மளுடைய அண்ணாமலை ஐபிஎஸ்னால் இன்றைக்கி தமிழ்நாடே வந்து அப்படியே அவரை பார்த்து ஏங்கி நிற்கிது. இன்றைக்கி 60 ஆண்டு ஆட்சி காலத்தில் திமுகவை கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு டேலண்டட் பர்சன் வந்து அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது, நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் நின்று போயிட்டதாகவும், அவருடைய தாய்மாமன் அவர் வீட்டுக்கு யதார்த்தமாக வந்தவர், என்ன இவன் இப்படி இருக்கிறான், என்ன பள்ளிக்கூடம் போலியா அப்படின்னா, படிக்க மாட்டேன்றான், மாடு மேய்க்க போவான் போலன்னு அவங்க சொல்லவும், அந்த தாய்மாமன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் அருமையாக படிப்பான்னு சொல்லி அவருடைய முயற்சியால் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு அவருக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்து அவரை அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தவர் இன்றைக்கி ஐபிஎஸ்ன்னு சொல்லி இன்றைக்கி பாரத பிரதமர் மோடியினுடைய அன்புக்குரியவராக மாறினது கூட ஒரு தாய்மாமன் கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த தாய்மாமன் கேரக்டர்ன்றது மிகப்பெரிய ஒரு வேலைகளை செய்யும். இது வந்து வாழ்க்கையில் பலருடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்திருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அந்த காலத்தில் மச்சினை வந்து ஏதோ கடலுக்குள்ளே முத்து எடுக்கும்போது அந்த கயிறை மச்சினங்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த மச்சினை வந்து பெண்ணோட அதாவது தம்பி, அதுதான் தாய்மாமன். அப்படி அந்த தாய்மாமன்றது அந்த குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய மற்றொரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் அப்படின்றது தான் இருக்குது. அதனால் தாய்மாமன்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த குறிப்பு, அதாவது இந்த தாய்மாமன்களே எல்லா கதையிலையும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்கன்னுவாங்க. அதனால் எல்லாரும் 90% தாய்மாமன் நல்லவர்கள் இருந்தாலும் அங்கே ஒரு 10% கெட்டவங்க இருப்பாங்க. மகாபாரதத்தில் சகுனி எப்படி துரியோதனனுக்கு தப்பான வழி காட்டினதோ, உத்தமபுத்திரன்ன்ற ஒரு படத்தில், அதாவது அந்த சிவாஜி கணேசனை ஒரு தப்பாக வளர்த்தது மாமா நம்பியார் எப்படி வளர்த்தாரோ, அப்படி ஒரு சில கெட்ட தாய்மாமன்கள் இருப்பாங்க. அவங்கள நாம் இந்த சப்ஜெக்டில் எடுத்துக்க வேணாம்.